ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி vlog. தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட மெஷர்மெண்ட்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 3 கிளாஸ் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன், அதோட 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது உளுந்து, அது ஒரு அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். 4 to 5 hours நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கல்லை கரெக்டாக இதில் போட்டு இதை நம்ம டைட்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இது நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னால தான், டைட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த நல்ல நைஸாக அரையும். பாஸ் பண்ணுங்க. உளுத்தம் பருப்பு அண்ட் வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை அரைக்க போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இப்போ நான் கிரைண்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் லைட்டாக. இப்போ இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். நல்லா அரையுது. இப்போ அதோடு சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். நல்லா அரைஞ்சி வருது. நம்ம தட்டு போட்டு இப்படி மூடிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக, இங்கே கொஞ்சம் லைட்டாக. சரி, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தொட்டு பார்க்குறேன், கையில் ஒட்டவே இல்லை. ஸோ மாவு கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இது க்ளீனாக வழித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ஊற வச்ச அரிசி நம்ம எடுத்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். அரிசி போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே அரிசி போடலாம். ஏன்னா இது ஃபுல்லாக 4 ஆழாக்கு வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அப்போ தான் நல்லா மசியும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிலாம். மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மொத்த மாவையும் கிரைண்டரில் போட்டுடலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா போட்டுட்டோம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக இப்படி இருக்குது. நல்லா மசிட்டோம். இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் நல்லா அப்படியே வழித்து இப்படி விட்டுடலாம். இந்த கல் மேலே இருக்கிறது இது மாதிரி இருக்கிறது எல்லாம் நல்லா வழிச்சிட்டு அப்போ தான் நல்லா மசியும். மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 5 மினிட்ஸில் அரைச்சி வச்ச நம்ம உளுந்தையும் இதில் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சுன்னா மாவு அரைச்சிட்டோம். நம்ம அரைச்சிட்டு கடைசியாக நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உளுந்த மாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். உளுந்தம் பருப்பும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் வடிச்சிடலாம். இப்போ நம்ம வடிச்சிடலாம். நான் வடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கடைசியாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படி கழுவி அதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம மாவு அரைச்சிட்டோம், தோசை மாவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.